ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் 7/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் பெற வேண்டும், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்கின்ற வகையிலே இறை பிரார்த்தனைகளை செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, இந்த ஐப்பசி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை. ஐப்பசி வெள்ளியிலே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து அபிஷேகங்களுக்கு நம்மால் முடிந்த பால், தயிர், இளநீர், பழ வகைகள் எவையெல்லாம் கொண்டு செல்ல முடிகிறதோ அவற்றை கொண்டு செல்லலாம். நமக்கு அதுவும் முடியவில்லையா, வீட்டிலே 5% செலவில்லாமல் தானாக பூத்திருக்கின்ற பூக்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலே ஒரு பெரிய புண்ணியமாம். அவ்வாறு சிறப்புறக்கூடியது இந்த ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமை சிறப்பு கொண்டது. நமக்கு குலதெய்வங்கள் அம்பாளாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம். முடிந்தவர்கள் இந்த ஐப்பசி வெள்ளியிலே குலதெய்வ வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடியது. எதிர்வருகின்ற 17ஆம் திகதி, இன்று 7ஆம் திகதி நவம்பர் மாதம், 17ஆம் திகதி நவம்பர் மாதம் திங்கட்கிழமை சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத ஆரம்பம். இந்த பொதுவாக விரதம் என்கின்ற பொழுது தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள், வெறுமனே சாப்பிடாமல் இருந்தால் அது விரதம் அல்ல, அது பட்டினி கிடப்பது. ஒருவனுக்கு சாப்பிட வசதி இல்லை, 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் கிடக்கிறான் என்றால் அவன் விரதம் இருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல, அவன் வசதி இல்லாதனால் பட்டினி கிடக்கிறான். விரதம் என்றால் என்ன? காப்பது விரதம். மிக எளிமையாக சுருக்கமாக தமிழ் மூதாட்டி சொன்னார், காப்பது விரதம். எதை காப்பது? ஐம்புலன்களும் தீய வழி செல்லாது காப்பது எதுவோ அது விரதம். நல்ல எண்ணங்கள், நல்ல பார்வைகள், நல்லவற்றை பேசுவது, நல்லவற்றை கேட்பது, எங்களுடைய வாய், கண், காது, மூக்கு, மனம், இந்த ஐம்புலன்களையும் காப்பது, தீய வழி செல்லாது காப்பது எதுவோ அது விரதம். இது புனிதமான விரதம். இந்த ஐயப்பனுடைய விரதம் என்பது ஏனைய விரதங்களைப் போல் அல்ல, இது மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம். மனிதன் அந்த மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு இருமுடி சுமந்து காடுமலை கடந்து ஐயனை தரிசித்து வந்து வீட்டிலே வந்து பூஜை முடித்து பொங்கல் வைத்து அந்த மாலை கலட்டுகின்ற வகையிலே அவனை தீபமாக பார்க்கின்ற, மனிதனை புனிதனாக்குகின்ற அற்புதமான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக வருகின்ற நாட்களிலும் சிந்திப்போம் என்று கூறி, இன்னும் ஐயப்பனுடைய விரதமுத்திர மாலை அணிவதற்கு 10 நாட்கள் நமக்கு இருக்கின்றன என்ற ஆனந்தமான சந்தோஷமான செய்தியோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.